நண்பா நீங்கள் சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். என்னென்னா இங்கே பாருங்கள். ஸோ பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இங்கே ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 1 கிலோ 1.5 கிலோ ரைஸு. ஸோ இங்கே வந்து சிக்கன். ஸோ 1 கிலோ சிக்கன் வச்சுருக்கிறோம், ஃப்ரெஷ் சிக்கன். ஸோ இதுதான் இன்றைக்கி செம்மையாக செஞ்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி செய்கிறோன்னு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி இது பாருங்கள், பச்சை மிளகா, வெங்காயம் 3 வெங்காயம், தக்காளி 1.5, ஸோ பச்சை மிளகா ஒரு 10 போட்டுருக்கேன். இதை வந்து புதினாவும் கொத்தமல்லியெல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கைப்பி போட்டுருவோம் நண்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி சூப்பராக இன்றைக்கி செய்ய வேண்டும். ஸோ நம்ம கத்தி சூப்பராக காஞ்சிடுச்சு. இப்போ ஆனியன் போட்டுருவோம். ஸோ வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸ்லைஸு. ஸோ அதை எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே போட்டுறேன். இதுதான் நண்பா. ஸோ இப்போ ஆயில் ஊற்றிடலாம். தண்ணி பாருங்கள் வந்தது. ஆயில் ஒரு 25 ml ஊற்றிக்குங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 தண்ணி ஊற்றிக்கலாம். ஜாஸ்தியாக இருக்கும். 3 இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பே லீஃபு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம். ஸோ இது என்ன தெரியுங்களா, கொத்தமல்லி இல்லை, இது மல்லி, வெறும் முழுமல்லி. அது போட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும். அதனால் பட்டை, கிராம்பு, பட்டை போடுறேன், பே லீஃபு, கிராம்பு எல்லாம் 2 கிராம்பு போட்டுக்கிறேன். கிராம்பு, ஸோ பே லீஃப்லாம் போட்டேன். ஜீரகப்பள்ளி பேஸ்ட்டு போட்டுருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி ஃபுல்லாகிடுச்சு, அதனால் போட முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் டெலிட் பண்ணி விட்டு இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ ஜீரகப்பள்ளி பேஸ்ட் போட்டேன். இதோட சேர்த்து இது போட்டுக்கலாம். அவ்வளோவா. ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்கெல்லாம் போட்டாச்சு. அது போட போதெல்லாம் கட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வரையும் போட்டுக்கலாம். அப்படியே நெய் தான் ஹைலைட்டு. நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் ஒரு 5 ml போட்டுருங்க. 5-10 ml. நெய் போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி இப்படியே போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுக்கலாம். விட்டுலாம். போட்டுலாம். கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி போட்டுங்க. அப்படியே முழுசாக போட்டேன். இலை அப்போதான் பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா கொடுக்கும். ஸோ கிண்டி விட்டுக்கலாம்ப்பா. பாருங்கள், தண்ணியை ஊற்றல. இதெல்லாம் சிக்கனில் இருக்கிற தண்ணி. ஸோ அப்படியே ட்ரையாக ஊற்றணும். இப்போ நான் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெவலில் போட்டுங்க. அப்படியே மசாலா இதாகிடும். ஸோ நான் சில்லி பொடி போட்டுக்கிறேன். சில்லி பொடி ஒரு 10 கிராம் போட்டுங்க. நல்லா காரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ ஜீரா பொடி ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ கரம் மசாலா பவுட்ரு, ஸோ இது பிரியாணி மசாலா சரி, இது ஒரு 5 கிராம் போட்டுங்க. 10 கிராம் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. போட்டுக்கிறேன். இதுதான் மெயின். ஸோ மல்லித்தூள் அது ஒரு 10 கிராம் லெவலில் போட்டுங்க. மல்லித்தூள் தான் பிரியாணிக்கு ஹைலைட்டு. ரொம்ப போட்டாதீங்க, அப்புறம் பிரியாணி மல்லித்தூள் வாசம் வந்துடும். நல்லாயிருக்கும். 15 ml 15 கிராம் போட்டுங்க. பாருங்கள், நல்லா
இறக்கி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ சிக்கன் வெந்துடும். ஸோ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா போட்டு கொஞ்சம் பிடிக்கட்டும். பிரியாணி மசாலா நான் போடவே இல்லை. பிரியாணி மசாலா என்னோடய பிரியாணி மசாலா ரெடிமேட் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணுமா நான் வீடியோவில் போடுறேன், பார்த்துங்க. இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், அதில் பார்த்துங்க. சூப்பராகும். சிக்கன் கொஞ்சம் வெந்துச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஒரு தண்ணி இப்போ இல்லை, ஒரு 5 நிமிஷம் மசாலா கொஞ்சம் பிடிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எண்ணெய் பாருங்கள் இப்படி அடித்து வந்துடுச்சு. சூப்பராக இருக்கும் சாப்பிட்ருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பிடிக்கட்டும். பிடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு திண்டாதீங்க. சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். அந்த இதில் உப்பு இல்லைன்னா போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். கரெக்டாக வந்துடும் பிரியாணி. ஸோ பாருங்கள் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் திரண்டு வந்துச்சு. இந்த டைமில் தண்ணி ஊற்றினீங்கன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் பாருங்கள் இந்த எண்ணெய் திரண்டு சூப்பராக நெய்யெல்லாம் திரண்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இந்த கிளாஸ் அளவுக்கு நான் 3 கிளாஸ் போட்டுருக்கேன் ரைஸு. ஸோ இதில் நான் 1.5 போட்டாலும் சூப்பர். ஸோ இப்போ 2 போட்டிருக்கேன். 2.5 போட்டால் போதும். 2.5 ஒரு 3.5 போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ 3 போட்டாச்சு. ஸோ இப்போ கரெக்டாக வந்துடும். இந்த டைமில் உப்பு இருக்கா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். உப்பு இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு லைட்டாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் இதில் அப்படியே பிடிக்கணும் ரைஸில். அதுதான்ப்பா. ஃபயரை ஏற்றியாச்சு. முடியை போட்டுடலாம். கொஞ்சம் வெந்துடும். சிக்கனும் அப்படியே வெந்துடும். சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ முடியை போட்டுடலாம். முடியை போட்டாச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை இறக்கிறவனு தான். ரைஸும் போடுங்க. ஃபஸ்ட்டு போடும்போது ரைஸை கழுவிடணும். நல்லா ஊறி கிடக்கு. அப்படியே ஏற்றிடணும். நம்ம கழுவிட்டு ஊற போடுங்க. ஊற போட்டுவிட்டு கழுவுனா எல்லா ரைஸும் உடஞ்சிடும். நல்லா சூடாகிடுச்சு போல் பாருங்கள். வச்சிருச்சு. ஸோ சிக்கனும் நல்லா வெந்துடும். ஸோ ரைஸோட அப்படியே சிக்கன் வெந்துடும். போட்டோன்னு தான் ரைஸும் தண்ணி கழுவி போட்டாச்சு. அதுவாக போட்டோம்னா ரைஸ் கரெக்டாக. ஸோ ரொம்ப போட்டாச்சு. ரைஸு கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டு உடஞ்சிடும். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ரொம்ப இதாகிடும். அப்புறம் ஸோ லைட்டாக கலக்கி விட்டுக்குங்க. இந்த அளவு இருந்தால் போதும். கரெக்டாக அந்த பாருங்கள் கரெக்டாக இருக்குது. தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஸோ நம்ம மூடியை போட்டுலாம். ஸோ ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ஒரு கிண்டி விட்டுடலாம். பாருங்கள் செம்மையாக தண்ணி கரெக்டாக இருக்குது. கரெக்டாக தம்மை விட்டுறாங்க. கிண்டி விட்டுட்டு தண்ணி கரெக்டாக ஆகிரும். ஏன்னா இது பாஸ்மதி ரைஸு. எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகிடும். ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம். கரெக்டாக ஆகணும். ஸோ அந்த கதாலில் வந்துடும். குளம் கரெக்டாக இருக்குது. சிக்கனும் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்தது. சொல்லுங்க. யூடியூப்பில் வச்சுருக்கேன் போயிட்டு நீங்கள் இடத்துல கூப்பிட்டா சொல்லணும்பா. இந்த வச்சாச்சு. இப்போ வெயிட்டில் தூக்கிடுச்சுன்னா ஸோ வெயிட்டும் பயங்கரமாக வச்சு. ஸோ இதுதான் வெயிட்டு வச்சாச்சு. ஸோ நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 மினிட்ஸ் தம்மை விட்டிங்கன்னா அருமையாக ஆயிரும். ஸோ இன்னும் சாப்பிட்டு நான்
தம் அடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி உடைக்கணும்னா. ஸோ மறக்காமல் என்னோட சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ரெடியாக வச்சு இப்படி எடுத்துடலாம். தம்மு முடிஞ்சிடுச்சு. அடுத்த சண்டை சூடாக இருக்கும். பாருங்கள் சூடாக வருது. ஸோ இதுதான் நம்ம பிரியாணி, தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி. நல்லா சூப்பராக விதையாக இருக்குது பாருங்க. ஸோ அப்படியே சைட்லேருந்து எடுக்கணும். சட்டி கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஸோ வேறு ஒன்று இல்லை, அப்படியே உடச்சி விட்டணும். இல்லாட்டினா அப்படியே விடக்கூடாது, விட்டிங்கன்னா இதாகிடும். அப்புறம் தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. சின்ன சட்டினால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பெரிய சட்டினா ஒரு சைடு அப்படியே எடுத்து விடணும். சிக்கனும் சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. வேறு லெவலு. சிக்கனுலாம் உடையவே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி. எல்லாமே இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்ல எப்படி இருக்குன்னு. எப்பயுமே தம் அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராகும். ஸோ நம்ம பிரியாணி ரெடி. சூப்பராக சிக்கன், சூப்பர் சிக்கன். ஸோ நம்ம ஒரு பிரியாணி தமிழ்நாடு ஸ்டைல். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்கும்பா. சூப்பராக இருக்கும்பா. வேறு லெவலாக சிக்கன் பீஸும் பாருங்கள் நல்லா வெந்து கரெக்டாக, ரொம்ப உடையில கரெக்டாக வந்துருக்கு. மசாலாவும் சூப்பராகுது. இல்லை நான் தயிரே போடல, தயிர் போடாமல் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி சூப்பராக இருக்கும்பா. ரியலாக மசாலா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கணும்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.